எழுத்தாளர் நிலவன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரைன்னு சொல்ல முடியாது, அவர் சில விடயங்களை பேசட்டும். ஏன்னா அவரால் வெளிப்படைத்தன்மையோடு பல விடயங்களை பதிவு செய்ய முடியாது. அதனால ஒரு சில வார்த்தைகள். ஆனால் தமிழனையும் மாவீரர்களினுடைய பாதங்களையும் பணிந்து எழுதிரல் நடத்துகின்ற 4 நூல்களின் திறனாய்வு அரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்புரிமையோடு அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த 4 நூல்கள் பற்றி அன்னையாக்கள் பேசி இருந்துச்சுன்னா, இந்த நூலை எழுதுவதற்கு முதல் நான் என்னை பற்றி சொல்லுவதாக இருந்தால், நான் ஒரு எழுத்தாளன் அல்ல, எழுத்து துறையில் பயிற்சி பெற்றவனும் அல்ல, அல்லது அதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவனும் அல்ல. என்னுடைய கல்வித்துறையும் அது சார்ந்ததாக அல்ல. ஏனென்றால் தமிழீழ தேசத்திலே வாழுகின்ற போது, அங்கு கல்வியை கற்கின்ற போது, அங்கு கூடவே இருக்கின்ற போராளிகளோடு பழகுகின்ற போது, அங்கு அந்த தேசத்துக்குள் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள், துறை சார்ந்த விடயங்கள் வேறு வேறு. 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் தமிழீழ விடுதலை புலிகளால், தமிழீழ விடுதலை போராட்டத்தால் தமிழ் தேசிய எழுத்தாளர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் பலர் ஈழ தேசத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். தேசிய ஊடகங்களிலே பயணித்திருக்கின்றார்கள். தேசிய ஊடகங்களோடு மட்டுமல்லாமல் தேசிய தலைவரோடு நெருக்கமான உறவுகளை வைத்திருந்தவர்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர், இந்த ஆயுத போராட்டம் தானாகவே தான் மௌனித்தது. யாரும் சொல்லவில்லை ஆயுதங்களை மௌனிக்க வையுங்கள் என்று. மக்களுடைய பாதுகாப்பை கருதி போராளிகள் தங்களிடமிருந்த ஆயுதங்களை தாங்களாகவே வைத்து இந்த ஆயுத போராட்டம் மௌனத்தை கண்டது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த சூழலில், இடம்பெயர்ந்து வந்த மக்கள், அங்கு வாழ்ந்த சூழல், போர், இவற்றையெல்லாம் பதிவு செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு 2010-11ஆம் ஆண்டு காலங்களில் காத்திருந்தோம். தமிழீழ விடுதலை போராட்டம் அறிமுகப்படுத்திய எழுத்தாளர்கள் பலர் இதை பதிவு செய்வார்கள், எழுதுவார்கள், இதை பற்றி பேசுவார்கள், இந்த ஆவணங்களை வெளிப்படுத்துவார்கள் என்று நம்பியிருந்தோம். 2009ஆம் ஆண்டு, 2006ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை காலப்பகுதியில் போர் நடைபெறுகின்ற போது, இந்த போர் சூழல் ஒவ்வொரு மக்களையும் இடம்பெயருகின்ற போது, அது முள்ளிக்குளம் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரையில் ஒவ்வொரு குட்கிராமங்களாக மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்ற போது நடைபெற்ற படுகொலைகளை அங்கிருந்த ஊடக போராளிகளும் ஊடகங்களும் காவல்துறையினரும் என பல துறை சார்ந்தவர்கள், கேமராக்களை கையாளுகின்றவர்கள், புகைப்பட கருவியை கையாளுகின்றவர்கள், காணொளி படங்களை உருவாக்குகின்றவர்கள் பதிவு செய்த ஆவணங்களை தமிழ்நாடு உட்பட புலம்பெயர்ந்த தேசங்கள் பலவற்றிற்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவை பேசுபொருளாக வரும். எங்களுக்காக பேசுவதற்கு 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றார்கள் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த ஊடகங்கள் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். அதன் ஊடாக நாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர முடியும் என்கின்ற எதிர்பார்ப்பு எங்களுக்குள் அதிகமாகவே இருந்தது. ஆனால் 2010ஆம் ஆண்டு நாங்கள் அவற்றை வெளியில் வந்து பார்க்கின்ற போது நாம் வெற்று மனிதர்களாக நிற்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஊடகங்கள் இதை பற்றி பேசவில்லை. அந்த செய்திகளை பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தவர்கள் யாருமே வாய் திறக்கவில்லை. மௌனம் காத்தார்கள், மௌனித்து நின்றார்கள். ஆனால் விடுதலை போராட்டத்தினுடைய ஆயுதங்கள் தான் மௌனித்து நின்றதை தவிர, தேசிய தலைவர் சொல்லுகின்ற போது நாங்கள் சொல்வோம், தேசிய தலைவர் அவர்கள் ஆயுதத்தை மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை, போராட்டத்தினுடைய வடிவத்தில் ஆயுதங்களை ஏந்துவதற்கு மட்டும் கற்றுத்தரவில்லை என்பதை நாம் மீள வலியுறுத்துவோம். ஏனென்றால் ஒரு சமூகம், ஒரு இனம், ஒரு தேசிய இனம் தனது அடையாளத்தை வைத்து எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கின்றார். அது புலிகளின் குரலாக இருக்கட்டும், நிதர்சனமாக இருக்கட்டும், மற்ற ஊடகங்களாக இருக்கட்டும், அல்லது திரைப்படத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையை எடுத்து நோக்குவோமாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இவை நடைபெறவில்லை. சர்வதேச ஊடகங்களாக இருந்த ஊடகங்களுக்கு கூட அனுப்பப்பட்ட புகைப்படங்களோ காணொளிகளோ வெளியில் வரவில்லை. அப்படி என்றால் எமக்கு நடந்தது, எமக்கு நடந்து கொண்டிருப்பது, எமக்கு கடந்த காலத்தில் நடந்து ஏன் நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம் என்பதை வெளி சமூகத்துக்கு சொல்லுவதற்கான தொடர்பாடல் மிக குறைவாகவே காணப்பட்டது. இதன் வடிவம்தான்
எனக்குள் இருந்தவற்றை எழுத தோன்றியது. இதற்கு ஒரு சம்பவம் இருக்கின்றது. 1989 ஆண்டு காலப்பகுதியை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இந்திய இராணுவத்தினுடைய வருகை இலங்கையை நோக்கி இருந்தது, தமிழீழ தேசத்தை நோக்கி இருக்கின்றது. இலங்கை என்று சொல்லுகின்ற போது என்னென்றால், இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ் நிலப்பரப்பிலே அவர்களுடைய பாதங்கள் பதிகின்றன. அமைதிப்படையாக பதிவு செய்யப்படுகின்றது. இவ்வாறு அமைதிப்படையாக வந்த படைகள் செய்த படுகொலைகளில் படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் என்ற வகையில் அந்த படுகொலைகள் ஏன் பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. நான் சிறுவனாக இருக்கின்ற போது ஏன் அந்த படுகொலைகள் பதிவு செய்யப்படவில்லை? என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். யாரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள்? அமைதிப்படையாக வந்து இந்திய படையினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த படுகொலையை கண்ணால் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் படுகொலை செய்து சாவடைந்தவர்களை கொண்டு வருகின்ற போது பார்த்திருக்கின்றேன். ஆனால் அந்த படுகொலைகள் பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற ஏக்கம் எனக்குள் இருந்தது. அதை 2009 ஆண்டு காலப்பகுதியிலும் அவற்றை மீள நினைத்து பார்க்கின்றேன். எங்கள் கண் முன்னால், எங்களுடைய உறவுகளின் கண் முன்னால், எங்களுடைய சமூகத்தின் கண் முன்னால், எங்களுடைய கூட்டு மக்களின் கண் முன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் உற்று நோக்குகின்ற போது 1,46,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு 2006 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு மே மாதம் வரையில் என்ன நடந்தது என்பது தெரியாது என்பதற்கான வரலாற்றை புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களாக நிரூபிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஏன் இந்த படுகொலைகள் பதிவு செய்யப்படவில்லை? இது யார் பதிவு செய்வார்கள் என்கின்ற வினாக்கள் எனக்குள் எழுகின்ற போதுதான் அவற்றை பதிவு செய்வதற்கான செயற்பாட்டை அதனுடைய விளைவாக எடுத்துக்கொண்டு அதன் வடிவம்தான் ஈழப்படுகொலையின் சுவடுகள் பாகம் 1 பாகம் 2. பல நூற்றுக்கணக்கான படுகொலைகள் கண்முன்னே கூட்டாக குடும்பமாக எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதில் ஒரு விடயம் ஒற்றுமைத்தன்மை இருக்கின்றது. 89 ஆண்டு காலப்பகுதியிலே இந்திய இராணுவம் வெள்ளக்கொடியோடு ஒரு கெட்பவதி அம்மா காரிலே போய்கொண்டிருக்கின்றார். வெள்ளக்கொடியோ கட்டிய காரிலே ஒரு கெட்பவதி அம்மாவை குழந்தை பேட்டிற்காக கொண்டு செல்கின்ற போது சண்டிலிப்பாய் இந்து கல்லூரி, இன்று இந்து கல்லூரியாக இருக்கின்ற பாடசாலை அன்றைய காலத்திலே சண்டிலிப்பாய் மகா வித்தியாலயமாக இருந்திருக்கின்றது. அந்த சூழலிலே அந்த பாடசாலையை அண்மித்த பகுதியை அண்டி வருகின்ற போது பாடசாலை முன் பகுதியில் இருந்து இந்திய இராணுவத்தினர் வெள்ளக்கொடியோடு சென்ற வாகனத்தை இலக்குக்குள்ளாக்கி வெள்ளக்கொடியோடு சென்றவர்களை படுகொலை செய்தார்கள். வைத்தியசாலைக்கு இரவு நேரத்தில் கெட்பவதியாக அந்த பெருபேட்டில் இருக்கக்கூடிய வலியோடு சென்ற தாயையும் குழந்தையையும். அதனுடைய வடிவம் 89 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு அதே போன்று குழந்தைகள், கெட்பவதிகள், போராளிகள் என வெள்ளக்கொடியோடு சென்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காட்சி ஒன்று, வெள்ளக்கொடியோடு சென்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம். ஆனால் சம்பவங்களும் காலங்களும் வேறு வேறு. இந்த வரலாற்றிலே நாம் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் திட்டமிடப்பட்ட, அண்ணன் சொன்ன மாதிரி களஞ்சியம் வடிவா சொல்லியிருந்தார், திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை எவ்வாறு நடந்திருக்கின்றது என்பதை நாம் உற்று நோக்கலாம். அண்ணன் முத்துப்பாணி என்ன சொன்னார், பசியை பற்றி. எங்களிடம் 5 வருடங்களுக்கு போரினுடைய சூழல் இருந்தாலும் வாழக்கூடிய அளவுக்கு களஞ்சியப்படுத்தப்பட்ட உணவு களஞ்சியங்கள் இருந்தன. பாகம் 2 அதை ஆதாரங்களோடு பதிவு செய்திருப்பேன். அந்த களஞ்சியங்கள் எப்படி இலக்கு வைக்கப்பட்டது? போர் நடப்பதற்கு முன்னரே, இந்த மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னர் விமான குண்டு தாக்குதல்களில் அந்த களஞ்சியங்கள் இலக்கு வைக்கப்பட்டன. இந்த நோயாளர் காவு வண்டிகள் எப்படி இலக்கு வைக்கப்பட்டது? ஒரு வைத்தியசாலையில் இருந்து, பிரதேச வைத்தியசாலையில் இருந்து மாவட்ட வைத்தியசாலைக்கு அல்லது சத்திர சிகிச்சை நிலையம் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழல் நோயாளர் காவு வண்டிக்கு இருக்கின்றது. இந்த நோயாளர் காவு வண்டிகள் ஆழ ஊடுருவும் படையணியால் எப்படி இலக்கு வைக்கப்பட்டன? எத்தனை வைத்தியசாலைகள் இருந்தது? எத்தனை அரச மருத்துவர்கள் இருந்தார்கள்? 5 லட்சம் மக்கள் வாழ்ந்த சூழலில் 7 மருத்துவர்கள் அரச மருத்துவர்களாக இருந்தார்கள். அந்த 5 லட்சம் மக்கள் வாழ்ந்த மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள். 5 மாவட்டம் 6 மாவட்டம் என்று பார்க்கின்ற போது பாதி மாவட்டத்து மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த இலக்கு வைக்கப்பட்ட வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற நோயாளர் காவு வண்டிகள் ஏன் இலக்கு வைக்கப்பட்டன என்றால், தாக்குதல்கள் நடந்து அல்லது குண்டு வீச்சுக்கள் நடந்து அல்லது விமான குண்டு தாக்குதல்கள் நடந்து மக்கள் படுகொலை செய்யப்பட்டு காயமடைந்தால் அவர்கள் அடுத்த வைத்தியசாலைக்கு சத்திர சிகிச்சைக்காக கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக இலக்கு வைக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தமாக இருந்தால் இந்த புள்ளி விவரங்களை வைத்திருக்கின்ற அரச பணியாளர்கள், பிரதேச செயலாளராக இருக்கட்டும் அல்லது ஒரு பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கட்டும், இவர்கள் ஏன் இலக்கு வைக்கப்பட்டார்கள் என்றால்,
இடம்பெயர்ந்து வருகின்றவர்களையும் அந்த படுகொலைகளை பதிவு செய்கின்றவர்களையும் இலக்கு வைத்தால் இவர்கள் இந்த படுகொலைகளை பதிவு செய்ய மாட்டார்கள் என்பதன் நோக்கம். நாங்கள் அன்பாக கிளிஃபாதர் என்று அழைக்கின்றவர் மல்லாய் பிரதேசத்துக்குள் வருகின்ற போது இலக்கு வைக்கப்பட்டிருந்தார். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நெடுங்கணி பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் ஒட்டுசுடான் பகுதியை நோக்கி செல்லுகின்ற போது இலக்கு வைக்கப்பட்டிருந்தார். மல்லாய் பிரதேசத்துக்குள் இன்னும் ஒரு புள்ளி விவரவு திணைக்களத்திலே பணியாற்றின பணியாளர் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார். மருத்துவர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு இலக்கு வைக்கப்பட்டவர்கள் அல்ல, எல்லோரையும் நாம் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் இந்த திட்டமிட்ட இன அழிப்பு வெளியில் வரக்கூடாது என்பதற்காக. அதே சமநேரம் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஜூவனுடைய பணியாளர்கள், யுத்த குழுவினுடைய பணியாளர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்று இலங்கை அரசு அறிவிக்கின்ற போது நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த திட்டமிட்ட இன அழிப்பினுடைய இன்னொரு வடிவம் எவ்வாறு வந்தது என்று சொன்னால், 5 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பிரதேசத்துக்குள் அனுப்பப்பட்ட உணவு வகைகள் 3 லட்சம் மக்கள் இருப்பதற்கான உணவு வகைகளாகத்தான் முன்னர் அனுப்பப்பட்டிருந்தது. அதனுடைய காலங்கள் வேறு வேறாக பார்த்தோமாக இருந்தால், இடம்பெயர்ந்து வருகின்ற சூழலில் மக்களுக்கு வழங்கப்பட்ட உணவுகளினுடைய அளவுகள் குறைந்து 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 அது 75,000 மக்கள் வாழ்வதற்கான தொகையை கொண்டு வந்து சேர்த்தது. அதுவும் 3 மாதங்கள் எந்த உணவுப் பொருட்களுமே வழங்கப்படவில்லை. இது உணவாலையும் திட்டமிட்டு ஒரு இன அழிப்பை, எப்படி ஒரு இனத்தை அழிக்க முடியும் என்பதற்கு இலங்கை அரசு எடுத்துக்கொண்டதற்கான பல நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்று நாங்கள் எடுத்து நோக்குவோமாயிருந்தால் யுவன் விட்டிருக்கிற அறிக்கையிலேயே இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இன அழிப்பு என்பதை மட்டும் சொல்லவில்லை. ஓஸ்லாப் விட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லுகின்றார்கள் 5க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வலயங்கள் இருந்தது. இலங்கை அரசு பாதுகாப்பு வலயங்கள் என்று நோபயசோன் என்று சொல்வதற்கான சட்டம் அங்கு இருக்கின்றது. அதை யார் உருவாக்கினார்கள்? அது 2 தரப்புகளும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒப்பந்தமா? பல கேள்விகளை சட்ட ரீதியாகவே கேட்க முடியும் என்பதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்று நாங்கள் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்று நாங்கள் தான் சொல்லிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்றால் மற்றவர்கள் வந்து சொல்ல மாட்டார்கள். இதை ஒரு மாற்று சிந்தனையாக எங்கள் மீது விதைத்தார்கள், விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சர்வதேச சமூகமும் இந்த ஊடகங்கள்ல அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சிறந்த ஊடகவியலாளர்களாக இருக்கின்றவர்கள், சிறந்த எழுத்தாளர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இது ஒரு இன அழிப்பு இல்லை, இதை இன அழிப்பு என்று சொல்றதுக்கு எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அதை நாங்கள் இன அழிப்பு என்று சொல்ல முடியாது. ஏன் தமிழீழ மக்களால், தமிழ் பேசுகின்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இதைத்தான் சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு தெரியாத எந்த வகையில் இன அழிப்பு, எது சர்வதேச சட்டம் என்னதை சொல்லுகின்றது? ஒரு இனத்தை இலக்கு வைத்து பகுதியாகவோ முழுமையாகவோ அழிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அது ஒரு வகையான இன அழிப்பை கொண்டு வரும் என்று சர்வதேச சட்டங்கள் சொல்லுகின்றன. இதை எவ்வாறு நிரூபிக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் போதுமான அளவு இருக்கின்றது. சாட்சியங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் வடிவா சொன்னார், கிளிநொச்சியிலே போய் இருக்க வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கின்றவர்கள் நேரடியான சாட்சியங்களாக, 1ஆம் 2ஆம் 3ஆம் தரப்பு சாட்சிகளாக இருக்கின்றவர்கள் குடும்பத்திலே இருக்கின்றவர்களை கையளித்திருக்கின்றார்கள். அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது விழுப்புண் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்று சாவடைந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்ட களத்திலே போராளிகளாக இருந்து, போராளிகளாக சரணடைந்து புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட 450க்கு மேற்பட்ட போராளிகளை இந்த 2017 ஆண்டுகளுக்குள் நாம் இழந்திருக்கின்றோம். தெரிந்தவர்கள் 450க்கு மேற்பட்டவர்கள் சாவடைந்திருக்கின்றார்கள். இந்த 450 பேருடைய இறப்பையும் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் 1 அல்லது 2 காரணங்கள் மட்டுமே தெரிய வருகின்றது. இந்த 5 மருத்துவர்கள் வெளியிலே வந்து பேசினார்கள், அரசினுடைய மருத்துவர்களாக இருந்தவர்கள். அதிலே ஒரே ஒரு மருத்துவர் புலம்பெயர்ந்து வந்து சாட்சியமாக பேசிக் கொண்டிருந்தார். இன்று அவருடைய இறப்பை அண்மித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சாட்சியங்கள் அழிக்கப்படுவதற்கான இன்னும் ஒரு வடிவம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. சாட்சியங்கள் அழிந்து போனால் இந்த சாட்சியங்கள் எப்போது பேசப்படும், யாரால் பேசப்படும்? கேள்விகள் நமக்குள்ளே எழுகின்றன, விடைகளற்ற கேள்விகள். இதை எல்லாரும் பேச வேண்டும், எந்த வடிவத்தில் பேச வேண்டும் என்ற வரையறை அல்லாது பேச வேண்டும். அண்ணன் சொன்னார், பதுங்குகுழிகள் இன்று புதைகுழிகள் அனைத்துமே மனித புதைகுழிகளாக எழுப்பிக் கொண்டிருக்கின்றது, கிண்டப்படுகின்றது. 23 இடங்கள் வடகிழக்கிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மனித புதைகுழிகள் பற்றி. இந்த மனித புதைகுழிகளை கிண்டுகின்ற போது சட்ட வல்லமையோடு இருந்த
நீதிபதிகள் இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஏன் 23 இடங்களிலேயும் ஒரே நேரத்தில் கின்றதான் ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே இன்று செம்மணி புதைகுழியினுடைய மனித புதைகுழி கிண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிலே பல நூற்றுக்கணக்கான சாட்சியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குடும்பமாக சிறுவர்களோடு சரணடைந்தவர்கள் என்ன நடந்தது என்பது தெரியாது. ஆனால் மனித புதைகுழிகளுடைய சாட்சியங்கள் பேச துடிக்குது. சாட்சியங்களாக நாளாந்தம் சாட்சிகளோடு இருக்கின்றவர்களை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வரலாற்றில் நீண்ட காலத்தை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் நாங்கள் நடுகள் வழிபாடுகளை கொண்ட மக்கள். அந்த நடுகள் வழிபாடு எங்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தது. இன்று போரிலே வீரச்சாவடைந்த போராளிகள் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதைகுழிகள், விதைகுழிகளாக நாங்கள் பார்த்த அந்த விதைகுழிகள் தரைமட்டமாக்கப்பட்டு அந்த யுத்தவடுக்கல் கவிதை நூலிலே சொல்லிப்பேன் என்றால் கல்லறைகளுக்கு கூட பயந்திருக்கின்றார்கள் சிங்களவர்கள். சிங்கள அரசு கல்லறைகளுக்கு கூட பயந்திருக்கின்றது என்றால் இந்த கல்லறைகள் ஒரு வரலாற்றை சொல்லிவிடும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு வரலாற்றை கடத்திவிடும் என்ற அச்சத்தோடு அந்த கல்லறைகளை தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள். பண்பாட்டினுடைய இன அழிப்பு தமிழகத்திலும் சரி தமிழீழத்திலும் சரி நடந்து கொண்டிருப்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனிய பண்பாட்டினுடைய இன அழிப்பு ஒரு இனத்தினுடைய இன அழிப்புக்கு காரணமாகிவிடும் என்கின்ற அச்சத்தோடு நான் சொல்லவில்லை. எப்படி நாங்கள் அழிக்கப்பட்டோம் என்பதற்கான தடயங்களை வைத்து சொல்லுகின்றோம். இந்த அழிவுகள் ஒரு உச்சக்கட்டத்தை அடைகின்ற போது ஒரு தேசிய இனம் வாழ்ந்ததற்கும் இருந்ததற்குமான வரலாறு அழிந்துவிடும். நடுகள் வழிபாடுகளை கொண்டவர்கள் நாம் கல்லறை வழிபாடுகளை கொண்டவர்களாக வாழ்ந்தோம். இன்று எங்களுடைய சாவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தடயங்களும் நெருப்பூட்டப்பட்டு சாம்பலாக்கப்படுகின்றது. கிண்டி யாரை எடுப்பது? எந்த சாட்சியத்துக்காக அவர்களுடைய DNA பரிசோதனையை நாங்கள் செய்வது? எங்கு இருக்கின்றது அதற்கான சாட்சியம்? வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அதற்கு ஏதாவது ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கின்றோமா? வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களாக இருக்கின்றவர்கள் சாவடைந்த பின் அவர்களுடைய வித்துடர்கள் அல்லது அவர்களுடைய உடலங்கள் எங்காவது புதைக்கப்படுகின்றதா? இந்த மனித புதைகுழிகளில் எடுக்கின்ற எலும்புக்கூடுகளை வைத்து நாங்கள் பரிசோதனை செய்து பார்த்தோம். இதற்கு சர்வதேச சமூகமும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையை கொண்டு வருகின்றது. எங்களுடைய பண்பாடும் எங்களுடைய வாழ்க்கை முறைமையும் அதற்கு சரியாக ஒத்து போகின்றது. நாம் எரியூட்டுகின்றோம். எரியூட்டல் சடங்கிலே நாம் விழுந்து விட்டோம். ஆரியருடைய வருகைக்கு பிறகு நாங்கள் எரியூட்டல் சடங்கிலே விழுந்தவர்களாக விழுந்ததால் இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த வரலாறுகளை சொல்லுகின்ற போது அதை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதனை மிகுந்த தேடலுக்குட்படுத்தி அடுத்து வருகின்ற தலைமுறையினர் இதை காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம். நண்பர் சொன்ன மாதிரி நான் ஒரு சிறுகதை எழுத்தாளன் அல்ல. ஒரு கேள்வி எனக்குள் இருந்தது. கட்டுரைகளை தொகுக்கின்ற போது அதை எழுதுகின்ற போது இந்த சிறுகதையை வாசிக்கின்றவர்கள் இந்த புத்தகங்களை வாசிப்பதை தவிர்க்கின்றார்கள். கவிதைகளை படிப்பவர்கள் இந்த புத்தகங்களை தவிர்க்கின்றார்கள். ஏனென்றால் அது கவிதை என்றால் ஒரு விடயத்தை ஒரு 4 வரியில 8 வரியில அல்லது 12 வரியில சொல்லிட்டு போகினா அதை நான் படிச்சுட்டு போகலாம் ஈஸியா. ஒரு கட்டுரை ஆய்வு கட்டுரையாக இருக்கின்ற போது அது பல பக்கங்களை கொண்டிருக்கின்றது. அதை படிக்க முடியாமல் இருக்கின்றது. பொறுமையாக இருந்தது. மரத்தி என்று ஒரு ஈழத்து எழுத்தாளர் ஒரு சிறுகதை புத்தகத்தை என்னிடம் தந்தார். என்னோட நெருக்கமான ஒரு நண்பர். அதை படித்து அந்த சிறுகதை பற்றிய என்னுடைய கருத்தை சொல்லுமாறு நான் சொன்னேன். நான் ஒரு சிறுகதை எழுத்தாளனும் அல்ல, சிறுகதை படிப்பவனும் அல்ல. என்னுடைய புத்தகங்கள் அல்லது நான் எழுதுகின்றது அல்லது என்னுடைய கற்றல் ஆய்வு சார்ந்திருக்கிறபடியால் நான் அதை பற்றி தேடுவேனே தவிர சிறுகதையை பற்றி தேடுவது எனக்கு பொறுமை இல்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னேன். மரத்தி என்ற சகோதரி சொன்னார், நிலவன் இல்ல, இதை நீங்கள் பாருங்க, நானும் புதிதாக எழுத வருகின்றேன். எங்களுடைய ஈழ வரலாற்றை எங்களுக்கு நடந்த அவலத்தை சிறுகதைக்குள்ளால் எழுத வருகின்றேன். நான் சொல்லுகின்ற விடயம் ஒரு பார்வையாளராக உங்களுக்கு அது சரியாக இருந்தால் மற்ற பார்வையாளருக்கு அது சென்றடையும் என்று நான் நம்புகின்றேன். அவருடைய கதைகளை படித்து ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு வடிவங்களாக இருந்தது, உரையாடலாக இருந்தது, 2 பேர்களுக்குள் நடைபெறுகின்ற உரையாடலாக இருந்தது. கதையினுடைய சாராம்சத்தை ஒரு கதை சொல்லியாக சொல்லுகின்ற வடிவமாக இருந்தது. ஒவ்வொரு கதைகளையும் படித்து அந்த புத்தகத்தினுடைய முழுமையான வடிவத்தை படித்து முடித்த பின் நான் உணர்ந்து கொண்டேன், ஏன் நான் சிறுகதை எழுதக்கூடாது? நான் படித்தது ஒரே ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படித்த பின் தான் நான் உணர்ந்து கொண்டேன், ஏன் நான் அதை எழுதக்கூடாது? அதுக்கு என்ன வடிவம் இருக்கின்றது? உலகத்திலேயே எழுதுகின்ற சிறுகதை எழுத்தாளர்கள் ஒரு வடிவத்தை வைத்திருக்கின்றார்கள். அதை மீறி ஒரு வடிவத்தில் எழுதுவோம். என்னுடைய இலக்கு பரிசு பெறுவது அல்ல, பாராட்டு பெறுவது அல்ல. எனக்கு நடந்த வேலையை, என்னுடைய சமூகத்துக்கு நடந்த வேலையை, எனது மக்களுக்கு நடந்த வேலையை நான் எந்த வடிவத்தில் அதை ஆதாரமாக உண்மையாக கண்முன் நடந்த சம்பவங்களை சொல்லுகின்றேன் என்ற முறைமைதான் இருக்கின்றது. அதனுடைய உருவாக்கம் தான் மௌனத்தின் மௌனமாக வெளிவந்தது. எல்லாராலும் எழுத முடியும்.
எழுத்தாளர்கள் மட்டும்தான் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு அடையாளம் தேவையே இல்லை. எங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை ஏதோ ஒரு வடிவத்தில், அது சுயசரிதையாக இருக்கட்டும், அல்லது கவிதையாக இருக்கட்டும், அல்லது கட்டுரையாக இருக்கட்டும், அல்லது அனுபவ பகிர்வாக இருக்கட்டும், எந்த வடிவத்திலும் எழுதலாம், எழுத வேண்டும். எழுதுவதன் ஊடாக எங்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படும். அந்த வரலாறுகள் அடுத்த சமூகத்துக்கு, அடுத்த தலைமுறையினர் கொண்டு செல்கின்ற போது நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றோம், எங்களுடைய வாழ்வியல் முறை என்ன, நாங்கள் என்னத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம் என்பது திட்ட தெளிவாக தெரிய வரும். ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து போட்டு நண்பர் பேசுகின்ற போது நான் கூறியிருந்தேன், நான் பழமையாகவே கலைஞவனோடும் கதைக்கின்ற போது, அதே மாதிரி ஏகலனோடும் கதைக்கின்ற போது சொல்லுங்க, அங்க புத்தகம் வெளியிட நிறைய பேர் இருக்கணும் என்றது நோக்கம் அல்ல. அந்த புத்தகத்தை ஒருவரேனும் உணர்ந்து படித்தால் போதும். என்னுடைய புத்தகங்கள், வருகின்ற புத்தகங்கள் அனைத்தையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வெளியீட்டு நிகழ்விலே வெளியிடப்படுகின்றது. அந்த நிகழ்விலே அது வெளியிடப்பட்டிருந்தாலும் இதனுடைய அரங்குகள் கனடா, பிரான்ஸ், சுவிஸ் போன்ற நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றது. அந்த நாடுகளிலே பேசாத ஒரு விடயத்தை இன்று நான் இங்கே கேட்டிருக்கிறேன். யாருமே தொட்டுக்கொள்ளாத ஒரு விடயத்தை முத்துப்பாண்டி என தொட்டிருந்தார். ஏனென்றால் எல்லாருமே சொல்வார்கள், இந்த மக்களை மனித கேடியமாக விடுதலை புலிகள் பயன்படுத்தினார்கள் என்று. நீண்ட ஒரு ஆராய்ச்சி, அமெரிக்காவினுடைய ஆழ ஊடுருவும் படையணியில் இலங்கை அரசு பயிற்றுவித்த ஒரு இராணுவ சிப்பாயை கண்டுபிடித்து, அந்த சிப்பாயினுடைய பாராட்டு விழாவை கண்டுபிடித்து, அந்த சிப்பாய் தமிழ விடுதலை புலிகளினால் சுட்டுக் கொல்லப்படுகின்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை கண்டுபிடித்து, விடுதலை புலிகளுடைய இராணுவ சீருடையோடு இருப்பதை கண்டுபிடித்து, இந்த மக்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை துண்டிப்பதற்காக இலங்கை அரசு எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு வடிவம் என்றால், மக்கள் வந்து சொல்ல வேண்டும், வெளியில் யார் சுட்டார்கள், புலிகள் சுட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்ப புலிகள் என்று அடையாளப்படுத்துகின்றது எந்த வடிவத்தில் இருந்திருக்கும்? விடுதலை புலிகளுடைய இராணுவ சீருடையாக இருந்திருக்கும். அந்த இராணுவ சீருடையை அணிந்திருந்தவர்கள் இராணுவ சிப்பாய்கள். அதே இராணுவ சிப்பாய்கள் தமிழ விடுதலை புலிகளோடு நடந்த நேரடி சமர்களிலேயே சாவடைந்த புகைப்படங்கள் எங்களிடம் ஆதாரமாக இருக்கின்றது. அந்த ஆதாரங்களைத்தான் நாங்கள் இன்று ஆதாரமாக பேசுகின்றோம். விடுதலை புலிகளுடைய சீருடையில் இருந்தவர்கள் இராணுவத்தினர். அதே இராணுவத்துக்கு, இராணுவ சிப்பாய்க்கு இலங்கை அரச படைகள் பாராட்டு விழா நடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ சிப்பாய்களால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான ஆதாரமும் எங்களிடம் இருக்கின்றது என்று வாதாடுகின்றோம். ஓஸ்லாப் இதை பற்றி பேசுகின்ற போது, ஒரு சட்டத்திரணியை வைத்து இதை பற்றி ஒப்புவிக்கின்ற போதும் அவர்களால் மறதளிக்க முடியவில்லை. நன்றி அண்ணா புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்தை பலர் பேசியிருந்தும் அதை தொடவில்லை. பல நாடுகளிலே இந்த கலந்துரையாடல்கள் நடந்திருக்கின்றது. ஒருவரும் தொடாத விடயத்தை தொட்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்கு நன்றி கூறி, தொடர்ந்து வருகின்ற அடுத்த தலைமுறையினர் இந்த புத்தகங்களை மிக ஒரு ஆய்வு கட்டுரைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல மொழிகளில் வர வேண்டும் என்கின்ற முன்மொழிவை வைத்திருந்தீர்கள். அதற்கான முன் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைவிலே 5 மொழிகளிலே இந்த புத்தகங்கள் தொகுத்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அவையும் வழியில் வந்து இந்த சர்வதேச சமூகத்துக்கு இந்த செய்திகள் சென்றடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காத நம்பிக்கையோடு இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.